ஸ்பேஸ் டாக்கிங் பரிசோதனை திட்டத்தின் கீழ் விண்வெளியில் இரண்டாவது முறையாக செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வெற்றிகரமாக இணைத்துள்ளது. வரும் 2035க்குள் விண்வெளியில் சொந்தமாக விண்வெளி நிலையம் அமைப்பதற்கு முன்னோட்டமாக ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டத்தில் விண்வெளியில் செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைத்து விடுவிக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள இஸ்ரோ முடிவு செய்தது. இதற்காக வடிவமைக்கப்பட்ட 2 பிரத்யேக செயற்கைக்கோள்கள் PSLV-60 ராக்கெட் வாயிலாக கடந்த ஆண்டு டிசம்பரில் விண்ணில் செலுத்தப்பட்டன. ஒரே சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டன. இதன் வாயிலாக ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக மேற்கொண்ட 4வது நாடு என்ற பெருமையை நம் நாடு அடைந்தது. ஒருங்கிணைப்பு நடந்த 2 மாதங்களுக்கு பின் 2 செயற்கைக்கோள்களும் பிரிக்கப்பட்டன. இந்நிலையில் ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் இரண்டாவது முறையாக செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வெற்றிகரமாக இணைத்துள்ளது. The top layer MES is cut, bottom layer MES is cut. All the deployed capture event is nominal. Both the spacecrafts are captured. So the capture event is nominal. Capture is completed. வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் விளம்பரங்களில் மகேஷ் பாபு நடித்திருந்தார். இந்நிலையில் அந்த 2 நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது 5 கோடியே 90 லட்சம் ரூபாயை மகேஷ் பாபுவிற்கு அந்த நிறுவனங்கள் வழங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 3 கோடியே 40 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கிலும் 2 கோடியே 50 லட்சம் ரூபாயை ரொக்கமாகவும் மகேஷ் பாபு பெற்றுக் கொண்டதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையின் போது கண்டுபிடித்தனர். இது தொடர்பான சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றச்சாட்டில் வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.